தனிப்பட்ட மனிதன் ஒரு குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்ட ஆளாய் இருந்தாலுமே உங்களால ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர முடியும். சில நேரங்கள்ல நமக்கு என்ன தெரியுமா தோணும், என் கணவன் மட்டும் இந்த அளவிற்கு ஆவிக்குரிய முறையில இருந்திருந்தார்னா என் குடும்பம் இப்படி ஆயிருக்காதுனே, என்னுடைய பிள்ளைகள் இப்படி தறிகெட்டு போயிருக்க மாட்டாங்க, இல்ல என் மனைவி மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாங்கன்னா நான் என்னுடைய குடும்பத்தை சரியான முறையில வழி நடத்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமா இருந்தீங்கன்னா நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளணும், ஒரு தனி மனுஷனா இருந்தாலும் எப்படி தேவனுடைய நாம மகிமை கன்று உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு கர்த்தருக்கென்று வாழ்த்த முடியும் என்று சொல்லக்கூடியதா. இதற்கு நான் உதாரணமாக எடுத்துக்கொண்டது சூனமத்தியால் என்று சொல்லக்கூடிய சூனமத்தியால் ஸ்ரீ சூனமைட் உமன் என்று சொல்லக்கூடியதா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல சொல்லக்கூடிய இந்த சம்பவம். இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 8லிருந்து 37 வரை உள்ள வசனங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்து சொல்லக்கூடியதா இருக்கும். இதனுடைய ஆரம்பத்திற்கு 9வது வசனம் மட்டும் வாசிங்க. முதலாவதாக, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிறவர் தேவனுடைய மனுஷனாகிய இவர். ஒரு நிமிஷம் பாருங்க, நல்லா கவனிங்க. அதாவது ஒரு நல்ல சகோதரன், ஒரு நல்ல சகோதரி, ஒரு ஆவிக்குரிய மகன் என்று சொல்லக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அவர்களை பார்ப்பவர்கள் இவன் தேவனுடைய மனிதன் என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். Here is a man of God. இவர் ஒரு தேவனுடைய மனிதன். எப்படி இவர் தேவ மனிதன் என்று சொல்லும் விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்மை காண்பவர்களும் நம்மை தேவனுடைய மனிதன் என்று சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய மக்களாய் நம்ம இருக்கணும். ஏன்னா தேவனுடைய மனிதன் யார் என்று சொல்ல அடையாளம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா இந்த காலத்துல போலிகளுக்கு பஞ்சமே இல்லை. எப்படி போலியான கிறிஸ்தவர்கள், போலியான ஊழியர்கள், போலியான தீர்க்க தரிசனம், கள்ள ஊழியன், கள்ள தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடிய அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும், மற்றவர்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன, என்னை பார்த்தால் அவர்கள் இவன் தேவ மனுஷன் என்று சொல்லும் விதமாக, என்ன ஒரு தேவ மனுஷன் என்று நம்மை அடையாளம் காணும் விதமாக நம்ம எல்லோரும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட வைராக்கியம் உள்ள மக்களாய் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம். இதுல என்ன ஒரு காரியம்னா, முதலாவது அவங்களுடைய அடையாளம் பாருங்க, சூனமைட் உமன். அந்த சகோதரிக்கு பேர் என்ன? இல்ல. ஹலோ, இந்த சகோதரிக்கு பேரை எழுதலங்க ஆண்டவர். நன்றாக சிந்திச்சு பாருங்க. இப்ப இருக்கிற நிலைமையில உங்க பேர் போடலைன்னா எப்படி இருக்கும்? என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இப்ப நீங்க ஒரு இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சு உங்க பெயர் குறிப்பிடலைன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப ஒரு பெயரிடப்படாத ஒரு சகோதரியாக ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாவது, நம்ம ஒரு ஆவிக்குரிய குடும்பம், ஒரு கர்த்தருக்குரிய குடும்பம்னா நம்ம எப்படி இருக்கணும்னா மற்றவர்களை வரவேற்கக்கூடியதாகவும் தாராளமாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கணும். A godly home என்னன்னா value of hospitality and generosity. 8வது வசனம் பாருங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. என்ன ஸ்திரீ? கனம் பொருந்திய அப்படின்னு போட்டிருக்கு தமிழ்ல. நீங்க பாத்தீங்கன்னா a well to do, எப்படி ஒரு நல்ல வசதியான மரியாதைக்குரிய ஒரு ஸ்திரீ. எவ்வளவு அழகா நேர்த்தியா பாருங்க. ஒரு நல்ல பணம் வசதி உள்ள ஒரு சகோதரி என்ன பண்றாங்க? அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். இப்ப உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா என்ன சாப்பிட்றீங்களா? எதுக்கு? நீங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்க.
அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதிர்பார்க்காத, எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றோன்னு எதிர்பார்க்காத அப்படிங்கிற அர்த்தம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன நான் கொடுக்கணும் விருப்பம் இல்லை, வேணா உனக்கு காஃபி போட்டு தரேன் இல்லை டீ போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை சாப்பிட்றீங்களா அப்படின்னா. ஆனா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, கொஞ்சம் மகிழ்ச்சியா சொல்றாங்க. சாப்பிடாம இங்க இருந்து போகக்கூடாது, சரியா? நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு கை நினைக்காம போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே அவங்க உங்களை வந்து அவங்க கூட இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். இந்த சகோதரி வந்து என்ன பண்றாங்க, இவர் தேவனுடைய மனுஷன்னு பாக்குறாங்க. அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு வருந்தக்கூடிய, அதாவது ரொம்ப கம்பல் பண்ணி எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லக்கூடியது. உங்க வீட்டுக்கு இப்ப வந்தா எப்படி? உங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீங்க அவங்கள சாப்பிட சொல்றவங்களா இருக்கிறீங்களா? இப்ப நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா சாப்பிட சொல்லிடுறீங்க. எப்படி ஒரு போட்டோ எடுக்கணும், ஒரு அப்டேட் போடணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும், அதனால நீங்க சாப்பிடணும்னு சொல்லிடுவீங்க, ரைட்டு. இப்போ உங்க மாமியாரோ இல்ல உங்க நாத்தனாரோ இல்ல உங்க கொழுந்தனாரோ ஏற்கனவே உங்க கல்யாணத்துல சண்டை போட்டவரோ வந்தாருன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ நாங்க இப்பதான் வெளியே போகலான் இருந்தேன், வந்துட்டீங்களா, இருங்க, நாங்க ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நேரம் 10 நிமிஷம் தான், அதுக்குள்ள நீ எந்திரிச்சு போயிரு. ஏன்னா அவங்ககிட்ட வர்றோம்னு நாங்க சொல்லிட்டோம். அப்பயும் கவனமா சொல்லுவாங்க, ஏன்னா நாங்க வர ரொம்ப லேட் ஆகும், ஏன்னா நீங்க இருக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. சிந்திச்சு பாருங்க. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்ம வந்து எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து அந்நியர்களை உபசரிக்கும் போது என்ன பண்றோம்? தேவதூதர்களே உபசரிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. மத்தேயு 25வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உபமானத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? நான் காவல்ல இருந்தேன், என்னை வந்து சந்திச்சீங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. எப்படி? அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க எப்பொழுது அப்படி பார்த்தோம்? அதுல 40வது 41வது வசனம் பாருங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில், மிகவும் சிறியவரான என்னுடைய சகோதரராகி இவர்களில், இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எப்படி? நம்ம இயேசு கிறிஸ்துவோட சகோதரன், நம்மள சிறியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க அவருக்கு செஞ்சீங்கன்னா என்ன சொல்றாரு? ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன். இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துக்கு உபசரிக்கணும்னா வேற ஒன்னும் செய்ய தேவையில்லை. அவங்கள கூப்பிட்டு, யாராவது ஒரு விதவை, ஒரு அனாதை, திக்கற்றவர்கள், இல்ல உங்களுக்கு யாரு திரும்ப கூப்பிட்டு சாப்பாடு போட முடியாதோ அவங்கள கூப்பிட்டு ஒரு நேரம் சாப்பாடு போட்டு அவங்கள வருந்தி அன்பு செலுத்தி அனுப்பிச்சீங்கன்னா யாருக்கு செஞ்சீங்கன்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்துக்கு செஞ்சீங்கன்னு அர்த்தம். இதே இது இந்த வாரம் நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் அவங்க உங்களை திரும்ப கூப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆயக்காரனும் அதைத்தான் செய்வான்னு வசனம் சொல்லுது. ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்களானவங்க என்ன செய்வாங்க, பிரதர் இந்த வாரம் உங்க வீட்டுல பிறகு ஜப கூட்டம் வச்சுக்கிறோமா, ரைட்டு, ஓகே, ரைட்டு, என்ன சாப்பிடுவீங்க, என்ன, ஓகே, நம்ம வந்து பிரியாணியும் இதுவும் போட்டுருவோம், ஓகே, ரைட்டு, பிரியாணி, ஒரு சிக்கன் கறி, அப்புறம் ஒரு இது ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. அடுத்த வாரம் உங்க வீட்டுல பிரேயர்னு உடனே இவங்க என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல சிக்கன் பிரியாணி போட்டாங்க, நம்ம மட்டன் பிரியாணி போடுவோம். அவங்க வந்து என்ன சிக்கன் கறி தான் வச்சாங்க, நம்ம சிக்கன் ஃப்ரையும் சேர்த்து வைப்போம். அப்புறம் என்ன ஆயிரும், ஒரு ஒடி கூட போயிடும். அவங்க வீட்டுக்கு வந்தவங்க அடுத்து என்ன பண்றாங்க,
நம்ம அதை விட இன்னும் சிறப்பா செய்யணும். யாருக்கு? அவங்க பார்த்து மூக்குல விரல் வைக்கிற மாதிரி செய்யணும். காம்படிஷன். எப்படி? காம்படிஷன். ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உறவுக்காரங்களுக்கோ அதை செய்ய மாட்டேங்கிறோம். நிறைய பேர் தான் பிரச்சனை. ஜப கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு செய்யறாங்க, பக்கத்துல எதிர்த்து இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செய்யறது இல்லை. ஆனா இந்த சகோதரி என்ன பண்றாங்க? அவரை வேண்டி வருந்தி அவனை சாப்பிட சொல்லி சொல்றாங்க. அடுத்து அதுல அந்த வசனத்தை பின்பகுதி வாசிங்க, 8வது வசனம். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இப்ப எப்படி ஆயிடுச்சு? போகும்போது வரும்போது அவருக்கு ஸ்டாப் ஓவர் மாதிரி ஆயிடுச்சு. எலிசா அந்த பக்கம் போனா சூனம் வழியா போனார்னா சூனம் வழியா போறதுக்கு அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு வீடை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இப்ப உங்க வீட்டு இந்த பக்கம் போனா, இவங்க வீட்டுக்கு போனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க எனக்கு நல்லா என்னை உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு உங்கள் வீடு இருக்குதா? ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல தேவனுடைய குடும்பமா இருக்கிறவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். நீங்க தயவு செய்து தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க எவ்வளவு ஆடம்பரமா உணவு கொடுக்குறீங்கிற முக்கியம் இல்லை, எவ்வளவு அன்பா கொடுக்குறீங்கன்னா முக்கியம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஒரு சிலர் நினைக்கிறாங்க, அண்ணே எனக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல பெரிய வீடு இருந்துச்சு, என்கிட்ட மட்டும் நல்லா காசு இருந்துச்சுன்னா நானும் செய்வேன்னு. இல்லை, உங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து என்னத்தை யாருக்கு செய்ய முடியும்? உங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட இருக்க காசை வச்சு ஒரு சாம்பார் தான் வைக்க முடியும்னா வைங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அதை உபசரிக்கக்கூடிய விதமோ, அதை நீங்க பண்ணக்கூடிய அந்த அன்பும் அவர்களை என்ன செய்யணும்? நீங்க தேவ அன்பை காட்டுகிறீர்கள் என்று உணரக்கூடியதான காரியம். நிறைய நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதில்லை. எபிரேயர் 13வது அதிகாரத்தில் இருப்புங்க, முதல் 3 வசனங்கள் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்நியர் சகோதரன் மாத்திரம் இல்ல, சகோதர சிநேகத்துல நிலைத்திருங்கள் முதல்ல சொல்லிட்டாரு. முதல் வசனம் என்ன? முதல்ல நீ சகோதர சிநேகத்துல நிலைத்திரு. ஆனா அதே சமயத்துல அந்நியர்களை உபசரிக்க நீங்க மறவாது இருக்கணும். கடைசியா உங்களுக்கு தெரியாத ஒரு அந்நியரை கூப்பிட்டு எப்ப நீங்க கடைசியா உங்க வீட்டுல சாப்பாடு போடுறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். என்ன காரணம்? அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் போல் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன? யாரு கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல இருங்க என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, ஒரு அந்நியர்களை உபசரிக்கக்கூடிய காரியம், ஒரு இல்லாதவர்களை உபசரிக்கக்கூடிய காரியம், உங்களை காட்டிலும் ஒரு தரம் தாழ்ந்த இல்ல உங்களை காட்டிலும் வசதி குறைந்த ஒருத்தர் உங்களால பார்க்க முடியுமா? நிச்சயமா. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? ஒரு சபைக்கு ஒரு போதகர் ஒருத்தர் வந்தார். அவர் தான் முதல்ல போதகரா வந்திருக்காரு. ஆனா அவர் என்னன்னா, முதல்ல சபைக்கு போகும்போது நம்ம போதகரா போகாம மாறு வேஷத்துல போவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. ஒரு ஹோம்லெஸ் மேன் போல ஒரு அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு கந்தையான துணியை போட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே போயிருக்காரு. டோர்ல இருந்தவர் அவர் ஒரு மாதிரி பார்த்திருக்கிறார். ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு? அப்படியே மெதுவா நடந்து முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி தரையில உட்கார்ந்தாராம். என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். செருப்பும் போடாம ஒன்றும் போடாம உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த சபையிலேயே இருந்த ஒரு மூத்தவர், ஒரு 75 வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணாராம், கையில குச்சி வச்சு நடந்து வர்றவர்,
நடந்து வந்து இவர்கிட்ட வந்து உட்காந்து அந்த குச்சியை கொண்டு வந்து அவருக்கு பக்கத்துல வந்து உட்காந்து அந்த குச்சியை கீழே வச்சு கஷ்டப்பட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்தாராம். உடனே இன்னொருத்தர் வந்து அவங்க பக்கத்துல இருந்து உட்கார்ந்தாங்களாம். உடனே இன்னொருத்தவங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சபையில உள்ள பெரும்பாலான மக்கள் அவர் கூட இருக்கிறோன்னு சொல்லி தரையில உட்கார்ந்தாங்களாம். உடனே அந்த போதகர் வந்து எலும்பி தன்னுடைய வேஷத்தை கலைச்சிட்டு சொன்னாராம், நான் தான் உங்க போதகர், நீங்க அன்புல தேறினவங்கன்னு உங்க சபைன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே நீங்க அந்நியர்கள் மேலேயும் மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்துறவங்களா இல்லையா, உண்மைதானா, நீங்க உண்மையிலே கிறிஸ்தவர்களான்னு சோதிப்பதற்காகத்தான் நான் இப்படி வந்தேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம சபைக்கு அப்படி ஒருத்தர் வந்தா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா என்ன பண்றோம்? நம்ம WCF சேனல்ல ஒரு டிராமா போட்டாங்க, ஒரு கிறிஸ்துமஸ் டிராமா போட்டிருக்காங்க, இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு வரவேற்பதற்காக குடும்பத்துல ஒரே பிஸியா இருப்பாங்க. கணவன் ஒரே பிஸியா இருப்பாரு, மனைவி ஒரே பிஸியா இருப்பாங்க, அதை செய்வாங்க இதை செய்வாங்க எல்லாம் செய்வாங்க. கடைசியில இயேசுவை விட்டுட்டு என்ன எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நம்ம வந்து ரொம்ப பிஸியா வந்து வேற காரியங்களை செய்யறோம். நம்ம அப்படி உபசரிக்கக்கூடிய மக்களாய் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடிய குடும்பமாய் இருக்கிறோமா? அப்ப நீங்க இங்கிருந்து போகும்போது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு ஒரு திறந்த வீடா இருக்கட்டும். யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். அவர்களுக்கு இது அடைக்கலத்தின் வீடா இருக்கட்டும். அப்படிதான் நம்ம வீடு, நம்மளுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும். யார் வேணாலும் உரிமையா வரலான்னு சொல்லக்கூடியதா. எங்க பசங்க இருக்காங்க, கேளுங்க, எங்க வீட்டுக்கு யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம், என்ன இருக்கோ எடுத்து சாப்பிட்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுதான், அப்படிதான் இருக்கணும். நம்ம ஒரு திறந்த புஸ்தகமா திறந்த வாசலோட இருப்போம். என்ன இருப்போது? உரிமையா வந்து கேட்பாங்க, அக்கா என்ன இன்னைக்கு சாப்பாடுன்னு கேட்பான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளுடைய வீடு எப்படி இருக்கணும்? ஒரு 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 ஜெனராசிட்டி, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. இல்ல யாராச்சும் வந்துருவாங்களோ சண்டை போடுவோம், கதை மூடிட்டு சண்டை போடுவோம், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி வாழுகிறோம். அதனால நம்ம அப்படிப்பட்ட ஒரு திறந்த வீடாக இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்போமா? இரண்டாவதாக, இந்த சகோதரியினுடைய விசுவாசம், தேவன் பேர்ல உள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் பாருங்க. எலிசா வந்து எப்பப்பெல்லாம் போறாரோ அப்பெல்லாம் வந்து இங்கதான் வந்து தங்கி இருக்கணும்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு அறையை கட்டி அதுல ஒரு மேஜையை வச்சு அதுக்கு ஒரு விளக்கையும் வச்சு அவர் வந்தா தங்குவதற்கு ஒரு இடம், அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள். ஏன்னா அவங்க நல்ல வசதி உள்ளவங்க, அதனால அந்த காரியத்தை செய்யறாங்க. இதுல இந்த எலிசாக்காக எல்லாம் பண்ணதுக்கு போது எலிசா பண்றாரு, என்ன பார்க்கிறாரு? அவங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், எனக்காக இவ்வளவு செய்கிறாங்களே, ஒரு தேவ மனுஷன் என்று எனக்கு அங்கீகாரம் கொடுத்து இவ்வளவு பண்றாங்களே, அப்ப நான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தரை கேட்டு ஒரு வாக்கு கொடுக்கிறார். 16வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவன், இப்ப என்ன சொல்றாரு? அந்த ஸ்திரீயை கூப்பிடுன்னு சொல்றாரு எலிசா. அந்த ஸ்திரீயை கூப்பிட்டு வர்றாரு கெகாசி. கெகாசி கூப்பிட்டு வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு? அடுத்த வருஷம் எப்படி இதே சமயத்துல நான் வரும்போது உங்ககிட்ட ஒரு பிள்ளை இருக்கும், உங்ககிட்ட ஒரு பிள்ளை இருக்கும், ஒரு வாக்கு கொடுக்கிறார். நிறைய நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வாக்கு வருவது நடைபெறாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போதுதான் கர்த்தர் வாக்கு கொடுப்பார். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம். நீங்க எல்லாம் குடும்ப முகாமில் இருக்கிறோம். நீங்க உங்க குடும்பத்துல பிரச்சனையில போயிருப்பீங்க, இல்ல போயிட்டு இருப்பீங்க. உங்களை அங்க கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வச்சு இவ்வளவு சொல்றாருல, அப்ப உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? நானே இங்க இடிச்சிட்டு கிடக்கிறேன், எனக்கு என் குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு,
இப்ப நானா போய் அடுத்த குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்றதுன்னு நினைக்கிறீங்க, அதைத்தான் கர்த்தர் செய்யறாரு. இப்ப என் குடும்பம் இப்படி இருக்குன்னு நினைச்சு நீங்க இதுல இருக்கிறீங்க பாருங்க, நீ தான் எனக்கு தேவை, ஓ மூலமா தான் நான் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க போறேன். அப்ப என்ன, உங்கள் குடும்பம் கட்டப்படுவதன் மூலமா நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப நீங்க கேட்கக்கூடிய செய்திகள், இப்ப கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் அநேக குடும்பங்களை எடுத்து கட்டுவீங்கன்னு சொல்லும் போது, அப்ப உங்க மனசுக்குள்ள ஒரு வழி வரும், ஆண்டவரே என் குடும்பம் கட்டப்பட வேண்டுமே, ஆண்டவரே நாங்க ஒன்னா இருக்கணுமே, அதுவே எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை மாறி, உங்களுக்கு நீங்கள் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்து நீங்க உங்களை அவர் தேவன் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில போய் சேரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எழுதும்போது, லூக்கா 1வது அதிகாரத்துல எழுதும்போது அவர் எங்க ஆரம்பிக்கிறாரு? மரியாள்கிட்ட ஆரம்பிக்கல, சகரியாட்ட தான் ஆரம்பிக்கிறாரு. சகரியாட்ட வந்து தேவதூதன் சொல்றாரு, என்ன நீ நீண்ட காலமா ஜெபம் பண்ண ஜெபம் கர்த்தர்கிட்ட கேட்கப்பட்டது, உன்னுடைய மனைவி பிள்ளை பெற போகிறாள். இவர் என்ன பண்றாரு? அது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும்? ஏன்னா என்னுடைய மனைவி முடிஞ்சு போச்சு, எல்லாமே முதிர் வயது, அவங்களுக்கு மாதவிடாய் காலமே முடிந்து போய்விட்டது, அவர்கள் கற்பத்தரிக்கும் வாய்ப்பே இல்லை. கர்த்தர் சொல்ற, அப்பதான் நாங்க காரியம் செய்யறேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த குடும்ப முகாம்ல வந்திருக்கியே, நீ உன் மனைவியை வெறுக்கிறாயா, உன் கணவனை வெறுக்கிறாயா? இன்றைக்கு அது மாறட்டும். உங்களுக்குள்ள ஒருத்தரை சந்தேகப்படைய குடும்பம் இருக்கா? இன்றைக்கு அது மாறட்டும், கட்டுகள் முறிக்கப்படட்டும், எல்லா விதமான அந்தகார சக்திகளுடைய செயல்கள் முறிக்கப்படுவதாக, குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை குலைக்கக்கூடிய அந்நிய சக்திகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஒவ்வொருத்தரும் நீ மனம் திரும்பு, நீ மற்றவங்களை சொல்லாத. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உன் கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லைன்னு சொன்னேன்னா நீ சரியில்லை. நீ திரும்ப, மனம் திரும்பு. ஆண்டவரே என்னைய மாத்துங்க, நான் உங்களுக்கு உகந்தவனா எப்படி வாழ முடியும்? என்னைய மாத்துங்க, எனக்குள்ள என்ன அழுக்கு இருக்கு அதை மாத்துங்க. நீங்க போய் உங்க மனைவியை சந்திச்சு இதை பண்ண அவசியம் இல்லை. உங்க கணவனை சந்திக்க கர்த்தர் மாத்துவாரு, மனமாற்றத்தை கொண்டு வருவாரு. உன்னுடைய குணாதிசயம் மாற மாற மற்றவர்களுக்கு தெரியும். ஒரு சில நேரத்தில் அவங்கள முரட்டாட்டத்துல போய் என்ன பண்ணாலும் அந்த வலியையும் அந்த வேதனையும் கர்த்தர் ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். God never wastes your pain. God uses your pain to heal somebody. உங்கள் வலிகளை, உங்கள் வேதனை கொண்டு மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இங்க அவங்க சொல்றாங்க, உனக்கு அடுத்த வருஷத்துல பிள்ளை உன் கையில இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. யோவான் ஸ்நானகன் அப்படித்தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அப்ப எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டியில இருக்கணும். ரெண்டாவது அப்படி செய்யும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு அப்படி ஒரு அருமையான கிருபைகளை கொடுக்கக்கூடியதா. மூன்றாவதாக மனத்தாழ்மையும் மரியாதையும். மனத்தாழ்மை, மரியாதை, இந்த ரெண்டும் ஒரு உன்னதமான குணம். நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான குணம். ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான குணம் என்ன? மனத்தாழ்மையும் அதே சமயத்துல நீங்க ஒரு மரியாதையும் கொடுக்கக்கூடியதாக. இதுல 22வது வசனம் பாருங்க, இந்த 4வது அதிகாரத்திலே. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான். இப்ப இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிள்ளை தலைவலிக்குதுன்னு சொல்லுது. உடனே அப்பா கூட இருக்கு வயல்ல, பிள்ளை தலைவலிக்குன்னு சொல்லுது. அவங்க அம்மாட்ட கொண்டு போங்கன்னு பிள்ளையை அனுப்பிச்சு வைக்கிறார். இந்த பிள்ளை அம்மாட்ட வருது. வந்த இடத்துல பிள்ளை என்ன பண்ணுது? மரித்து போயிடுது. இப்ப என்ன பண்றாங்க இந்த சகோதரி? இல்ல, எனக்கு என்ன பண்ணணும்? தேவ மனுஷன்ட்ட போகணும். எப்படி? நான் தேவ மனுஷன்ட்ட போகணும்.
உடனே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்களானே இதுக்கு தான் நான் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லிடக்கூடாது. அவங்க பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தாங்க. அப்ப கர்த்தர்கிட்ட பரிந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீங்களும் நானும் இப்ப அப்படி இல்லை. நமக்கு ஒரே ஒருத்தர் தான் மத்தியஸ்தர். தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் யாரு? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம் தான். அதனால நீங்க இப்ப மிடில் மேன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? இப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் என்ன பண்ணணும், எனக்கு வாக்கு கொடுத்தாரு, அந்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சே, இது இப்பொழுது கொடுத்த வாக்கிற்கு எதிர்மாறாக இருக்கிறது. அதனால நான் யார்கிட்ட போறேன்? கர்த்தர்கிட்ட போறேன். இப்ப உங்க குடும்பத்துல பிரச்சனை வந்தா முதல்ல நீங்க எங்க போறீங்க? அண்ணே நாங்க ஊழியம் பண்றோம், ஊழிய பாதையில போறோம், பிரச்சனை வருது, உடனே நாங்க என்ன பண்றோம்? ஒருத்தர் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோமா? இல்ல, 2 பேரும் சேர்ந்து வா முழங்கால் போடுவோம், கர்த்தர் தான் நம்மளை கூப்பிட்டாரு, கர்த்தர் நம்மளை சரி பண்ணட்டும். மீகால என்ன சொல்றாரு? அவர் நம்மளை அடிச்சாரு, காயப்படுத்தினார், அவரே நம்முடைய கட்டுகளுக்கு காயம் பூசுவார். அப்ப என்ன, உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இது வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? கர்த்தர்கிட்ட முதல்ல போறீங்களா? Who do you seek first? சிந்திச்சு பாருங்க. முதல்ல இன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்குறது யார் தெரியுமா? இந்த மொபைல் போன் தான். பாதி பேர் என்ன பண்ணிடுறான், உடனே அம்மாவுக்கு போனை போட்டுறாளுங்க, இல்ல அம்மாவுக்கு பையன் போனை போட்டுறான், இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போனை போட்டு லைவ்ல ரெக்கார்டிங் போட்டு விட்டு போயிடுறான். என்ன, உடனே ஐயோ என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுது. நீ வீட்டுல வச்சிருக்கும் பிள்ளைய போட்டு அடிச்சதெல்லாம் மறந்துடுவான் அந்நேரம். புருஷன் ஒரு தடவை திட்டினா போதும், உடனே ஐயோ நீ அங்க இருக்காதமா, வட்டி வந்துருமா, நாங்க உன்னை ராசாத்தி மாதிரி வச்சுக்கிறோம். டே, அதுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? சிந்திச்சு பாருங்க. இப்ப உடனே என்ன பண்ணிடுறது, உடனே லைவ் போட்டுறது, அவங்களுக்கு போனை போட்டு அம்மா நீங்களே கேளுங்க அந்த மனுஷன் எப்படி எல்லாம் திட்டுறாரு பாருங்க. குடும்பத்தை இன்னைக்கு பிரிக்கிற பெரிய ஈஸியா பிரிக்கிறாங்க. நான் ஒரு செய்தியில சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு கணவன் காலையில வேலைக்கு போறான். அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அவன் வேலைக்கு போறான். வேலைக்கு போகும்போது அம்மாவுக்கு போன் பண்றான். அம்மா என்ன கேட்பாங்க முதல்ல? நம்ம தமிழ் அம்மா அப்பா பையனை பார்த்து முதல்ல என்ன கேள்வி கேட்பாங்க? சாப்பிட்டியாடா தம்பி? கரெக்டா கேட்டாங்க. சாப்பிட்டியாடா தம்பி? இல்லம்மான்னு சொல்ல. ஏண்டா என்னாச்சு? எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. அவ என்ன பண்றா? அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அவசரமாமா, ஏன்னா நானே லேட்டா போயிட்டு இருக்கிறதுனால சும்மா உன்னை கூப்பிட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு போறேன்னு சொல்லி போனை வச்சா. 3 நிமிஷம் தான் பேசிட்டான், வச்சுட்டு போயிட்டான். அவன் சாயந்தரம் வேலை விட்டு வரும்போது வீட்டுல பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, அந்த பையனோட அம்மா பொண்ணோட அம்மாவுக்கு போன் பண்ணி, நீ என்ன பிள்ளை வளர்த்துருக்க? என் பையன் அங்க போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எல்லாம் செய்யறான், உன் பிள்ளை அங்க போய் நல்லா தின்னு தூங்கிக்கிட்டு இருக்கா, அவன் பசியில சாப்பிடாம வெறும் வயிற்றுல வேலைக்கு போயிட்டு இருக்கான், இப்படியா நீ பிள்ளை வளர்ப்பன்னு இவங்க சொல்ல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அவளுக்கு போன் பண்ணி, அவங்க அம்மா போன் பண்ணி ஐயோன்னு அழுக. என்னன்னு, உன் மாமியார் என்னைய போட்டு இந்த மாதிரி திட்டுறாங்க, ஏம்மா நீ கொஞ்சம் எந்திரிச்சு வீட்டு வேலை செய்யக்கூடாதா, அப்படி இப்படின்னு அவங்க அழுக. ஏம்மா நீ என்னம்மா, நாங்க நல்லா தானம்மா இருக்கிறோம், இல்ல அவங்க இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, அவங்க இப்படி சொல்ல போச்சு, அவங்களுக்கு என்ன தெரியும், நான் அவங்கள கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லி அவ கூப்பிட்டு அவங்கள திட்ட, உங்களுக்கு என்ன தெரியும், நானும் என் புருஷனும் தான் இருக்கேன்னு சொல்ல, இவ என்ன என்னைய கூப்பிட்டு திட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில பெரிய கலபரம் அந்தர கட்டு போய் நிக்குது. ஒண்ணுல வெறும் 3 நிமிஷம் போன் கால் அவங்க அம்மாவுக்கு. இங்க 7000 10,000 மைலுக்கு அப்பால அங்க பெரிய பூகம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா முந்தின நாள் அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்காங்க. சரியா? நல்லா சாப்பிட்டு லேட்டா சாப்பிட்டுருக்கேன், அதனால காலையில் எனக்கு சாப்பாடு வேணான்னு. எங்க மேலை நாடுகள்ல என்ன வழக்கம், எப்பயுமே சாப்பாடு மிச்சானா ஆளாளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க, அடுத்த நாள் வேலைக்கு எடுத்து போறதுக்குன்னு சொல்லி. அதனால இவன் வாங்கிட்டு வந்தான். அதனால இவன் என்ன சொல்லிட்டான், மனைவியை பார்த்து நீ காலையில் எந்திரிக்க வேணாம்,
நான் குளிச்சு நான் வேலைக்கு போயிடுறேன், நம்ம தான் டப்பா எடுத்துட்டோம்னா நான் வேலைக்கு போயிடுறேன், ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா நடுவுல குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டாங்க. இப்ப சிந்திச்சு பாருங்களேன், ஒரு சின்ன காரியம் மாறி போகும்போது உங்க வார்த்தை ஒரு சின்ன பிசகலான வார்த்தை எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனையை கொண்டு போயிருது. ஆனா இந்த சகோதரி பாருங்க, வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன, நான் தேவ மனுஷனை பார்க்க போனோம். வண்டி ஓட்டுறவன்ட்ட என்ன சொல்றாங்க, யாரு என்ன கேட்டாலும் ஒண்ணும் சொல்லாத, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. என்ன ஒரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியம். ஏன்னா அவங்க அங்க போய் சேரும்போது என்ன தேவ மனுஷன் எனக்கு சொன்னாரு, அதனால அவருடைய வாக்குத்தத்தம் அது நிச்சயமா நிறைவேறும் என்று சொல்லக்கூடியதாக அங்க போகக்கூடிய ஒரு காரியம். அடுத்து 4வதாக, ஜெபத்திற்கும் பரிந்து பேசுகிற ஜெபத்திற்கு, பிரேயர் அண்ட் இன்டர்செஷன், அதனுடைய வேல்யூவை விட்டே விடாதீங்க. எனக்கு அருமையான தேவ குடும்பமே, ஜெபிக்கிற குடும்பம் எப்போதும் நிலை நிற்கும். பிரேயர் இஸ் எசென்சியல். நீங்க எப்படி மூச்சு விடுறீங்களோ அதுபோல நீங்க ஜெபிக்க வேண்டியது மிக 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 அவசியம். எப்படி நீங்க மூச்சு விடலைன்னா செத்து போயிருவீங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய முறையில ஒரு குடும்பமா நீங்க ஜெபிக்கலைன்னா நீங்க வீணா போயிருவீங்க. ஒரு கணவனும் மனைவியும் காலையில கரம் பிடித்து ஜெபிக்கிறவங்களா இருங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு கரம் பிடித்து ஜெபிக்கிறவங்களா இருங்க. காலையில வேலைக்கு போறதுக்கு முன்பாக மினிமம் குறைந்தபட்சம் எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு பிள்ளை அனுப்பும் போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி, எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறவங்களா இருங்க. இரவுல ஜெபிக்கிறவங்களா இருங்க. நிறைய குடும்பத்துல, ஊழியக்காரங்க குடும்பத்துல ஜெபமே கிடையாது, ஊழியக்காரங்க பிள்ளைங்க குடும்பத்துல ஜெபமே கிடையாது. சில நேரங்கள்ல சிலர் பைபிளே வாசிக்கிறதே கிடையாது, ஜெபத்துக்கு கூப்பிட்டாலும் வர்றது கிடையாது, பிஸியா இருக்கேன்னு சொல்றது. வேற எப்படி குடும்பம் விளங்கும்? நீ ஜெபிக்காதவனா இருந்தா நீ எப்படி உன் குடும்பத்தை வழி நடத்த முடியும்? கர்த்தரோடு தொடர்பு இல்லாதவனா எப்படி இருந்து நடத்த முடியும்? ஒரு ஜெபம் என்பது எவ்வளவு முக்கியமான காரியம். 2 பேர் சேர்ந்து ஜெபிக்க கூடியது. பூமியிலே 2-3 பேர் என்ன ஒருமித்து ஜெபிக்கும் போது, அப்ப என்ன, நம்ம 2 பேரும் ஒருமித்து ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இங்க அதுல 27வது வசனம் வாசிமா. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அவள் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். கெகாசியை அவ தூரமா வர்றத பாத்துறாரு எலிசா. நீங்க இந்த கதை வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் பெரும்பாலும். இப்ப கெகாசி அனுப்புறாரு. அந்த அம்மா வருது, இந்த சூனம்ல இருக்கிற அந்த சகோதரி வர்றாங்க. என்னமோ இருக்கு, நீ போய் முன்னாடி போய் கேளுன்னு அனுப்புறாரு. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாம நேரா இங்க எலிசாவினுடைய பாதத்தை பிடித்து கொள்ளக்கூடியது. எனக்கு ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆராதனை என்பதை மிக தவறாக புரிந்து கொண்ட திருச்சபைகள் ஜாஸ்தி. வர்ஷிப்னா என்ன தெரியுமா? கிரேக்க மொழியில வர்ஷிப் என்ற பதம் பிரஸ்குனாயோ, பிரஸ்குனாயோ, PROSKUNEO, பிரஸ்குனாயோ அப்படிங்கிற பதம் தான் ஆராதனை இல்ல வர்ஷிப்ங்கிறது. பிரஸ்குனாயோ என்பதற்கு என்ன அர்த்தம்னா, நான் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறேன். இதுதான் ஆராதனை. உங்க பைபிள்ல பிரஸ்குனாயோ என்று மொழிபெயர்க்கப்பட்ட பதத்திற்கு கர்த்தரை பணிந்துகொள் இல்ல ஆராதின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டதனுடைய மூல அர்த்தம் என்னன்னா,
நான் சாஷ்டாங்கமாய் என்னை தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் முத்தமிடுகிறேன். இப்ப உங்க பாட்டை யோசிங்க. இன்னைக்கு ஆராதனைங்கிற பேர்ல குத்துப்பாட்டு போடுறான். எனக்கு விஜய் பாட்டு பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் வருதுங்கிறான். இவன் பாட்டு எழுதுனா ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு இதுக்கு பின்னாடி அநேக வாலிபர்கள் தரங்கெட்டு போற காரியத்தை பார்க்கிறோம். அவனை மாதிரி மண்டை முடிய வெட்டணுங்கிறான், அவனை மாதிரி சட்டை போடணுங்கிறான். வாலிபர்களை எந்த அளவுக்கு சிதைச்சுறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் எங்க தேவ ஞானத்துல தேவ பக்தி விருத்தியில வளர்க்கக்கூடியது? அப்ப இந்த சகோதரி என்ன பண்றாங்க, ஓடி வந்து அவர் பாதத்தை பிடித்து கொண்டு, நீங்க எனக்கு பதில் கொடுக்காம நான் போக மாட்டேன். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தரை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு, நீங்க தான் ஆதாரம். என் கணவன் அல்ல, என் மனைவி அல்ல, நீங்க தான். நான் உங்களை பிடிச்சுக்கிறேன். ஒரு மனமாறுதல் எனக்குள்ள வரட்டும். அவனை நீங்க திருத்துறது இல்லை, அவளை திருத்துறது நீங்களாச்சு நானாச்சு இல்லை, எனக்கு தேவையில்லை. நான் உங்களை பிடித்துக் கொள்கிறேன். வேற எதுவுமே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, விட்டாதீங்க. எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான காரியமா இருந்தாலும் சரி, எல்லாமே மரித்து போனது போல இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதத்தை விடாதீங்க. எனக்கு கர்த்தர் தான். ஏன்னா என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாய் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? எப்பொழுதும் ஜெபியுங்கள். Pray continually. Pray always. எப்பொழுதும், காலையில, மத்தியானம், சாயந்தரம், போகும்போது வரும்போது எல்லா நேரமும் ஜெபிக்கக்கூடிய மக்களாய், ஒரு குடும்பம் எப்பெல்லாம் கூடி வருதோ அப்பெல்லாம் ஜெபிக்கக்கூடிய மக்களாய், எல்லா நேரமும் ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி உறவுல ஏதாவது வருதா, ஜெபிங்க, உட்காருங்க, வாங்க நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர்கிட்ட போவோம். என்ன செஞ்சாலும் சரி உடனே வா, கர்த்தர்கிட்ட போவோம், நம்ம 2 பேரும் உட்காரோம், வா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மளோட பேசட்டும், கர்த்தர் சொல்லட்டும், வா ஜெபிப்போம். அந்த மாதிரி எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய மக்களா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இங்க வந்து என்ன பண்றாங்க, என் துக்கம், என் பிள்ளை மரிச்சு போச்சு, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இந்த சகோதரனுடைய ஒரு இது பாருங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு போக மாட்டேன். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா வந்துருது, கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, நான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணேன், இல்ல இந்த கணவனை கல்யாணம் பண்ணேன், ஆனா இப்போ ஒண்ணு சரியில்லை, அதனால நான் கர்த்தரோட டூப் விட்டுட்டேன், நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், ப்ரே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கோட்டம். யாருக்கு நஷ்டம்? சிந்திச்சு பாருங்க. அப்ப என்ன, எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய மக்களாய், எப்பொழுதும் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இப்ப எலிசா என்ன பண்றாரு, உடனே ஆள் அனுப்புறாரு, கெகாசி நீ ஓடு, வழியில யாரு வந்தாலும் எதுவும் பதில் சொல்லாத, நீ நேர ஓடு, இந்தா என்னுடைய கோல், நீ போ. இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க ஆள் அனுப்பாதீங்க, நீங்க வாங்க. மோசே யாத்திராகம் 33வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ போ, உனக்கு முன்னாடி ஒரு தேவதூதனை அனுப்புறேன். மோசே என்ன சொன்னாரு, இந்த வேலையே வேண்டாம், நமக்கு இந்த டீலிங்கே பிடிக்காது, நீங்க வந்தா போறோம், இல்லையா போக மாட்டோம். இதை நீங்க சொல்லி பாருங்களேன். கர்த்தர் வந்து நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு வைத்திருக்கிற ஒரு பரம தகப்பன். நீங்க அப்படி சொல்லும் போது கர்த்தர் உங்களை விட மாட்டார், தெரியுமா? இப்போ நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க, உங்க பிள்ளைகிட்ட சொல்றீங்க, இந்த பக்கத்துல கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறான், ஒரு சட்டை வாங்கிட்டு வரணும், போயிட்டு வந்துடுறா அப்படின்னு நீங்க காசு கொடுக்குறீங்க. அதே பையன், டாடி நீங்க வந்தாதான் டாடி நான் போவேன், வாங்க டாடி ப்ளீஸ் டாடி நீங்க வாங்க டாடி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன, வாடா. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், பாத்தியா என் பிள்ளை என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான், என்னதான் இருந்தாலும் நான் இல்லாம என் பிள்ளை ஒண்ணும் செய்யாது. இப்ப அப்பாவே என்ன சொல்லுவாரு,
அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நீ போய் பாரு, நீ உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாலும் பிள்ளை இல்ல டாடி நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனா அவருக்கு என்ன இருக்கும்? உள்ளுக்குள்ள ஒரு பெருமை, என் பிள்ளை நான் சொன்னாதான் அது வாங்கும், என் பிள்ளைக்கு அப்பா சொல்லணும். அப்போ உடனே தகப்பனுக்கு பயங்கர பெருமையா இருக்கும். கர்த்தர் அதே மாதிரிங்க, அப்பா நீங்க எங்க கூட வரலன்னா நாங்க போக மாட்டோம். இல்லப்பா நான் தேவதூதன் அனுப்புறேன், நீங்க வாங்க. இப்போ இந்த சகோதரி என்ன பண்றாங்க? நீங்க தான் வரணும். அப்ப ஜெபம் என்பது விட்டு விடாமல் பிடித்து கொண்டு அவரை மட்டும் பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம். கடைசியாக ஒரு கர்த்தருக்கு ஒரு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம நன்றி அறிதல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஷார்ட் லிவ்டு. நம்மளை ஆளுகிற அரசியல்வாதிகளுடைய மூலதனம் என்ன தெரியுமா? நம்மளுடைய மறதி தான். நமக்கு ஞாபக மறதி ரொம்ப கம்மி. அதை அவங்க அழகா பயன்படுத்திடுவாங்க. போன தடவை எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதி யாருக்கு தெரியும்? கொடுத்தவருக்கு தெரியாது, கேட்டவருக்கு தெரியாது. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு இன்னொரு புக் அடிச்சு வருவாங்க. அப்பவும் சொல்லுவாங்க, இது எல்லா வருஷமும் கேட்ட மாதிரியே இருக்கும், ஆனாலும் புதுசா சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கர்த்தர்ட்ட கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லும் போது நமக்கு ஈஸியா மறந்துடும். என்ன காரணம் தெரியுமா? அவர் பதில் கொடுக்காத ஒண்ணு இருக்கும். அவர் பதில் கொடுக்காத ஒண்ணு இருக்கும். அந்த ஒண்ணு என்ன பண்ணிருந்தா அவர் செய்த அத்தனை நன்மைகளை மறக்கடிச்சிடும். அத்தனை நன்மைகளை மறக்கடிச்சிடும். என்ன ஆண்டவரே இது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ஒரு 100 பிரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. 99 கர்த்தர் நிறைவேற்றி 1 மட்டும் நிறைவேற்றலைன்னா உங்களுக்கு 99 நிறைவேற்றினவரே உமக்கு கோடான கோடி நன்றின்னு வராது. என்ன ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை கூட நிறைவேற்றலை, நீங்க என்னென்னமாலாம் செஞ்சீங்க, இதை மட்டும் செய்யாம விட்டுட்டீங்க, சலிப்பாதான் இருக்கும். நான் இன்னொரு செய்தியில சொல்லியிருக்கேன். ஒரு கணவன் மனைவி ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகியிருந்தவங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், அண்ணே நான் கத்துக்க விரும்புறேன்னு, நீங்க என்னை விட சீனியர், இத்தனை வருஷம் கல்யாணமாகி சந்தோஷமா இருக்கிறீங்க, இதனுடைய ரகசியம் என்னன்னு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி நான் ஒரு காரியம் செய்ய வேண்டாம், என்ன ஆனாலும் சரி வெட்டிங் டேல மட்டும் அதை மேக் இட் அ ஸ்பெஷல், அவங்களுக்குன்னு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி அவங்கள தனியா கூட்டு கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த நாள் பூரா அவங்கள பார்த்துக்கிற வேண்டாம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷனே அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்னு இந்த பக்கம் திரும்பினேன். அது எல்லா வருஷமும் அவர் செய்யல. அவர் உடனே என்ன நீ இப்படி சொல்ற, நான் எந்த வருஷம் செய்யல. அவங்க உடனே ஒரு வருஷம் சொன்னாங்க. அந்த வருஷம் நான் புக் பண்ணி வச்சிருந்தேன், நீ தானே சண்டை போட்டு வரமாட்டே அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு வருஷம் சொன்னாங்க. ஆமா. அப்ப அவங்க சொல்லும்போது இந்த 2 வருஷம் செய்யல தம்பின்னாங்க. நான் சொன்னேன், அக்கா 46 வருஷம் பண்ணியிருக்காரு, அந்த 44 விட்டுட்டீங்க, செய்யாத 2 மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கேன்னு. நம்ம எப்படி? நம்மளும் இப்படித்தான். கர்த்தர் இந்த நாள்ல ஜீவனோட வச்சிருக்கிறாரே, நன்றி சொன்னீங்களா? ஆனா நமக்கு இன்னைக்கு காலையில மட்டும் தலைவலி வந்திருந்தா நேரம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? கேம்ப்ல இருக்க பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே தலைவலி தூக்கமே இல்லை, ஒரே தலைவலி தூக்கமே இல்லை, ஒரே தலைவலி தூக்கமே இல்லை, ஒரே தலைவலி தூக்கமே இல்லை. யாராவது காலையில எந்திரிச்சு அல்லையிலே எனக்கு தலையே வலிக்கல, நான் நல்லா தூங்குனேன்னு சொன்னீங்களா? சொல்லுங்க. ஒரு சின்ன தலைவலி வந்த உடனே எப்படி ஒரு 10 பேரையா தேடி சொல்லிடுறோம். இப்ப இந்த வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வந்தாலும் வந்தது, எதுனாலும் போட்டுறது ப்ளீஸ் ப்ரே, உடனே பாதி பேர் 10 தம்ஸ் அப் கும்பிடு போட்டு ஒரு வயலும் ஜெபம் பண்றது கிடையாது. தம்பி சொன்ன மாதிரி அரசனுக்கு பால் ஊத்தின கதை தான். அட்லீஸ்ட் ஒருத்தன் சொன்னாலும் ஜெபம் பண்ணுவான். இந்த குரூப்ல போட்டவனே எல்லாரும் ஆளாளுக்கு தம்ஸ் அப் போட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். பாதி பேர் பார்க்கறது இல்லை குரூப்ல. எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா?
ஏதாவது ஒரு ஆல்டர் பண்ணி ஏதாவது ஒரு டேட் இல்ல ஒரு டைமை மாத்தி போடுங்களேன், பார்க்கவே மாட்டானுங்க, பார்க்கவே மாட்டானுங்க. நாங்க இப்ப அதனாலதான் ஓட்டு போட சொல்றது, அதுல வர்றேன் வரல ரெண்டு தான் கிளிக் பண்ணணும். அதுலயும் பாதி பேர் போடாம இருப்பான். சர்ச்சில் போன் எடு, இப்ப ஓட்டு போடுன்னு சொல்லுவேன் நானு. குரூப்ல போட்டீங்களானேமா. இப்போ நம்ம எப்படி ஞாபகப்படுத்தவங்களுடைய அந்த கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம். அதே 4வது அதிகாரத்துல 37வது வசனம் பாருமா. அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். என்ன, தன் மகனை உயிரோட எழுப்பி கொண்டு வந்த உடனே எப்படி என் பிள்ளை உயிரோட வேணும்னு சொல்லி அவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு மன துக்கப்பட்டு அழுதாளோ, அதே மாதிரி அவள் கிடைத்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்த பின்பும் அதே மாதிரி அவன் பாதத்தை விழுந்து கட்டி பிடித்து அழுது அவனுக்கு நன்றி சொல்றான். எந்த அளவுக்கு நம்ம டெஸ்பரேட்டா கர்த்தரை விட்டுறக்கூடாது, கர்த்தரை தான் பிடிச்சுக்கணும்னு சொல்றோமோ, அதே மாதிரி நம்ம என்ன தெரியுமா தெரிஞ்சு கொள்ளணும், நாம் கர்த்தர் பதில் கொடுக்கும் போது கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அதே இன்டென்ஷன் இருக்கணும், அதே டெனாசிட்டி இருக்கணும், அதே ஒரு உத்வேகம் இருக்கணும். நன்றி ஆண்டவரே. ஆனா அதே துக்கம் வரும்போது, ஆண்டவரே எப்படியாச்சும் அதே மாதிரி ஜெபம் சொல்லுங்க. நன்றி சொல்லும்போது, ஆண்டவரே நன்றி, கொடான கோடி நன்றி, இதை செஞ்சீங்க நன்றி, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க நன்றி, என்னால பார்க்க முடியுது, என்னால நடக்க முடியுது நன்றி நன்றி. எப்படி அவ்வளவு ஒரு வேகத்தோட சொல்றீங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு நன்றியோடு இருப்பதில், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதில் எப்படிப்பட்ட ஒரு வேகமுள்ள மக்களா இருக்கிறீங்களா? எந்த அளவுக்கு கர்த்தருக்கு அந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூட் என்று சொல்லக்கூடியதா, எப்பொழுதும் நன்றி. பெர்க்மன் செய்ய அந்த பாட்டு எழுதினாரு, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் நன்றி நன்றி இடைவிடா நன்றி. உங்க வாயில் அப்படி நன்றி இருக்கா? நான் என்னோட ஜெபத்தை எத்தனை பேர் கவனிச்சிருந்தேன்? எப்பயுமே நன்றியோட தான் ஜெபம் இருக்கும். எப்பவுமே என்ன நடந்தாலும் நன்றி தான். தேங்க்யூ லார்ட் தான். உயிரே போற மாதிரி இருந்தாலும் நன்றி ஆண்டவரே, இந்த வலிக்கு நன்றி ஆண்டவரே, என் அறிவு கெட்டல, வலிக்குது, நன்றி. நாங்க உங்ககிட்ட இருந்து வந்தது நினைச்சு செஞ்சோம், ஆனா இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது, நன்றி. வலிக்குது ஆண்டவரே, நன்றி. ரொம்ப வலிக்குது ஆண்டவரே, நன்றி. சமயத்துல கண்ணீரோட வருது ஆண்டவரே, நன்றி. ஏன் இப்படி நடக்குன்னு தெரியல ஆண்டவரே, நன்றி. நமக்கு தெரியாது. கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தேவன். நடக்கிற எல்லாம் நல்லது நன்மைன்னு சொல்லல. கெட்டது வரும், மோசமானது வரும், தீயது வரும். ஆனா எல்லாவற்றையும் என் தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுக்கக்கூடிய தேவன். அதனால நான் என்ன வந்தாலும் நன்றி சொல்லுவேன், என்ன நடந்தாலும் நன்றி. கர்த்தர் என்ன கைவிட்டது போல தோணுச்சுன்னா கூட, எதிரியே சொன்னாலும் சரி, நான் நன்றி தான் சொல்லுவேன். கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி தான் சொல்லுவேன். எப்பொழுதும் ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தோட நன்றி சொல்லக்கூடிய மகனா இருப்பேன். லூக்கா 17வது அதிகாரத்திற்கு ஒரு சம்பவம் பார்க்கிறோம். 11வது வசனத்துல இருந்து பாருங்களேன். லூக்கா 17:11. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலியா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக குஷ்டரோகமுள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். நல்ல கவனிங்க. இப்ப தூரமா நிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, குஷ்டரோகம் உள்ளவங்க காத்தடிக்கும் போது குறைந்தபட்சம் 150 அடி தூரத்துல நிக்கணும். இது இஸ்ரவேலினுடைய நியதி. இதை மீறி பக்கத்துல வந்தீங்க, காத்தடிச்சதுன்னா அவங்க மேல பற்ற காற்று நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம தீட்டு, அவங்க கல்லால அடிப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணணும், 150 அடி தூரத்துல தள்ளி நிக்கணும். அதனால இவங்க தூரமா நின்று என்ன கூப்பிடுறாங்க, இயேசுவே எங்களுக்கு இரங்கும் சொல்லி மகா சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள்.
ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருக்கு. இயேசு போகும்போது திரளான மக்கள் போறாங்க, அதனால அவர் கேட்காது. அதனால என்னமா சத்தமா கூப்பிடுறாங்க. சரியா? அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்றார். என்னன்னா, ஒரு குஷ்டரோகம் உள்ளவன அவன் குணப்பட்டானா எப்படி அவனை சரி பண்ணணுங்கிறத லேவியராகவும் 14, 15, 16வது அதிகாரத்துல பார்க்கிறோம். என்ன அவன் போய் குஷ்டரோகத்தை போய் காட்டணும், ஆசாரியன் அவனை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 7 நாளைக்கு அப்புறம் பார்க்கணும், அப்புறம் மறுபடியும் 7 நாளைக்கு அப்புறம் பார்க்கணும். இவனுக்கு குஷ்டம் நீங்கிருச்சு, இவன் இஸ்ரவேல்ல இருக்க தகுதியுள்ளவன் என்று அவர் சொன்னாதான் உள்ள சேர முடியும். அதனால என்ன, குணமானவன் செய்ய வேண்டிய ஒரு வேலையை சொல்றாரு. எப்படி? குணமாகல, ஆனா குணமானவன் செய்ய வேண்டிய ஒரு வேலையை சொல்றாரு. இப்ப அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. உடனே என்ன பண்றாங்க பாருங்க. அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். என்ன விசுவாசிச்சாங்க, இயேசு கிறிஸ்து சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க திரும்பி போனாங்க. எல்லாரும் சுத்தமானார்கள். எத்தனை பேர் வந்தாங்க? 10 பேரு. திரும்ப போனது எத்தனை பேரு? 10 பேரு. எத்தனை பேர் குணமானாங்க? 10 பேரு சுகமாயிட்டாங்க. இப்ப பாருங்க அடுத்து. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, எப்படி திரும்பி வந்து, இவன் ஒருத்தன் தான் திரும்பி வர்றான். 10 பேர் குணமாகறாங்க, ஒருத்தன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட, சத்தம் போட்டு சொல்லல, எப்படி பெருத்த சத்தம் போட்டு, பெருத்த சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். 10 பேர் குணமானாங்க. ஆனா ஒருத்த மட்டும் என்ன பண்றான்? மகா சத்தமிட்டு, பெருத்த சத்தமிட்டு ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து அவர் பாதத்துல விழுந்து அவரை முத்தமிட்டு அவரை ஆராதிக்கிறான். இந்த குஷ்டரோகம் இருக்கு பாருங்க. குஷ்டரோகம் வேத வசனத்துல பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குஷ்டம் என்பது பாவம். இப்போ இந்த 10 பேர்ல அவன் 10 பேர் குணமாயிடுறான். குஷ்டம் நீங்க பாவம் நீங்கி இருக்கு, அவன் சுகமாயிட்டான். ஆனா ஒருத்தன் மட்டும் திரும்பி வர்றான். எனக்கு குஷ்டம் போயிருச்சுன்னு வந்து ஓடி வந்து அவருடைய பாதத்துல விழுந்து அவரை பணிந்து கொண்டு மகா சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறான். இந்த 9 பேர் ஏங்க வரல? ஆனா 9 பேரும் குணமானாங்களா? குணமானாங்க. 9 பேரும் குணமானாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் தான் திரும்பி வர்றாரு. ஒருத்தர் மட்டும் தான் மகா சத்தமிட்டு சொல்றாரு. ஒருத்தர் மாத்திரம் தான் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. இங்க ஒரு விரல் வச்சுக்கோங்க. ரோமர் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. 18வது வசனத்துல இருந்து வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். ஐயா, தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவன் யார் என்பது அவர் படைத்தவைகளிலிருந்து வெளியரங்கமாய் காட்டிக் கொண்டிருக்கிறது. யாரும் அவங்களுக்கு தேவன் இருக்கிறார் சொல்றதுக்கு, அவங்களுக்கு போக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனா அப்படி தேவனை அறிந்திருந்தோம், அந்த அவர் தேவன் என்று அவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இன்றைக்கு உலகத்துல இப்படித்தான் அநேக மக்கள் வீணராய் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்தாத மக்களாய்.
அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு வேத நிருபங்களை, நன்றி அறிதலும் உள்ளவர்களுமாய் இருங்கள். கொலோசியருக்கு எழுதும்போது கொலோசியர் எழுச்சும் என்ன சொல்றாரு, நன்றி அறிதலும் உள்ளவர்களுமாய் இருங்கள். இப்ப 10 பேர் திரும்பி 9 பேர் போயிட்டான், ஒருத்தன் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க அவர்கிட்ட, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா. இப்ப ஆண்டவர் கணக்கு எடுக்கிறாரு, தம்பி நீ ஒருத்தன் தான் திரும்பி வந்த, சுத்தமானவங்க எத்தனை பேரு? 10 பேரு. மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்க? மற்ற 9 பேர் எங்க? நீங்க அந்த 9 பேரா இல்ல திரும்பி வந்த ஒரு ஆளா? சுனமத்திய சகோதரி திரும்பி வந்தா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற காரியங்கள் நடக்கும். ஆனா அதை மீறி கர்த்தருக்கு நன்றி சொல்றவங்களா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற மக்களா இருக்கிறீங்களா? பாடுகள் போராட்டங்கள் நிந்தையில போகும்போது எவ்வளவுலாம் கஷ்டப்படுறீங்க. ஆனா கர்த்தர் ஒரு பெரிய தொழிலை கொடுக்கிறாரு, உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறாரு, உங்க வேலையை ஆசீர்வதிக்கிறாரு, உங்களுக்கு பிள்ளைய கொடுக்கிறாரு, உங்களுக்கு வீடை கொடுக்கிறாருன்னதும் நீங்க அதை கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்களா இல்ல நான் தான் அப்படின்னு பெருமையில போறீங்களா? இன்றைக்கு அநேகரை கர்த்தரை விட்டு பிரித்து எடுப்பது தெரியுமா? பெருமை. பெருமை. நான் நேபுகாத் நேச்சர் பாபிலோன் மகாபெரிய பாபிலோனை கட்டி முடிச்சுட்டு அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? தன் இருதயத்துல சொன்னாரு, நான் கட்டின இந்த மகா பெரிய பாபிலோன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், போட்டாரு ஒரு போடு ஆண்டவர். ஏரோது சொல்லும்போது ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? இது தேவனுடைய சத்தம்னாங்க. அப்பவே போட்டாரு ஒரு போடு. இன்றைக்கு பெருமையினால் வீணாய் போனவர்கள் அநேகம். ஆனால் நீங்க எப்படி இருக்க போறீங்க? உங்க குடும்பம் எப்படி இருக்க போகுது? இந்த சூனமத்தியால் ஸ்திரீயிலிருந்து நம்ம இந்த 5 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த 5 காரியங்களும் உங்க குடும்பத்தில் உண்டாகட்டும். இந்த 5 காரியங்களை கொண்டு இந்த சூனமத்தியால் சகோதரியினுடைய, சூனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீ சூனம் என்கிற பட்டணத்தில் உள்ள சகோதரி, அவர் கணவர் ரட்சிக்கப்பட்டவர்னு இல்லை, அவர் அவர் சும்மா தான் இருந்தார். அவர் என்ன அந்த அம்மா என்னென்ன சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு அந்த வேலை மட்டும் தான் பார்த்தார். அவர் ஒன்றும் பெருசா செய்யலை. இப்போ உங்க கணவன் உங்க மனைவி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாம இல்ல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம இருந்து இல்ல எதுவும் பண்ணாம இருந்தாலும் அந்த சகோதரி ஒரு ஆளால அது ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க முடிந்தது. அப்போஸ்தலருடைய 16வது அதிகாரத்துல பார்க்கிறோம், தீமோத்தியினுடைய தாய் பாட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து தீமோத்தியவை சிறு வயதிலிருந்து தேவனுடைய வார்த்தையில வளர்த்தவங்களா இருக்கிறத பார்க்கிறோம். என்ன காரணம்? தீமோத்தியினுடைய அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு கிரேக்கனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு கிரேக்கனை கல்யாணம் பண்ணதுனால அவர் தீமோத்தேயுக்கு தாயும் தகப்பனும் விசுவாசிக்கிற குடும்பம் இல்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நினைக்கலாம், அண்ணே எங்க குடும்பத்துல எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி இருந்திருந்தா நான் இப்படி வந்திருக்க மாட்டேன். இல்லை நீங்க நினைக்கலாம், அண்ணே எங்க அப்பா என்ன ரட்சிக்கப்படலை, எங்க அம்மா என்ன ரட்சிக்கப்படலை, நான் தான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, யார் இருந்தாலும் இல்லையே, உனக்கு கர்த்தரை குறித்த வெளிப்பாடு வந்து விட்டது. நீ கர்த்தருக்கென்று ஒரு நல்ல குடும்பத்தை கட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கிற. ஒருவேளை என்ன நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடியல், ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உள்ளது. கணவனும் நல்ல விசுவாசத்துல இருக்கணும், மனைவியும் நல்ல விசுவாசத்துல இருக்கணும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடிய அளவுக்கு வளரணும், பிள்ளைகளை வேத வசனத்துல போதிக்கிறவங்களா வரணும், நல்லதுதான். ஆனா நிறைய நேரத்தில் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனாலும் இப்படி ஒரு சகோதரியால இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியுது.
புதிய உடன்படிக்கையில இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற நம்ம எந்த அளவுக்கு வாழ முடியும்? அப்ப நீங்க இந்த நாள்ல இந்த குடும்ப முகாமில இருந்து கிளம்பி போகும்போது, ஆண்டவரே, நான் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, நான் யாரையும் தவறுதலா சொல்ல முடியாது, என் குடும்பம் சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, இல்லை, எனக்கு வெளிச்சம் வந்துருச்சு, நான் உமக்கென்று வாழுவேன், ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குவேன், நல்ல பிள்ளைகளை உருவாக்குவேன், நான் நேசிக்கிறவனா இருப்பேன், நன்றி எழுதலுள்ளவனா இருப்பேன், மனத்தாழ்மை உள்ளவனா இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருபை வரத்துக்குள்ள வருவோமா? உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.